யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, இதுக்கு மக்கள் போய் படிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் போய் படிக்கிறீங்க இல்லைங்களா, அங்கே தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஆல் அபவுட் கமிஷன். நீங்கள் காலேஜோடைய லெவல் எவ்வளவு கீழே போறீங்களோ அவ்வளோ கமிஷன் ஏறும். அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க, காலேஜ் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெயிலிங் யூகே யூனிவர்சிட்டிஸ் ரிலை ஆன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் டு கட் த டெபிசிட். இவங்க காலேஜ் மூடாமல் இருக்கிறதுக்கு நம்ம பணம் கட்டி இவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். இதான் நடக்குது. Then how you make money? Like they will get money from the commissions. Yes. Then how you make money? யாருமே ஒரு யங்ஸ்டர் கிட்ட அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு பார்ட் டைம் ஜாப்? எதுக்கு இன்னொரு நாட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் வேலை செய்யணும்? வாட் இஸ் த நீட்? இந்த கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அதிகம் செலவு பண்ணி படிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பணம் கிடக்கு, எவ்வளோ இருக்குன்னே தெரியல, நாங்கள் சும்மா ஜாலிக்கு போகிறோம். கண்டிப்பாக போங்க. ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ அண்ட் ஹூ கேன் ஸ்டாப் யூ? பட் இந்த நிகழ்ச்சியெலாம் யாருக்கு அப்படின்னா, So welcome Shiva. Welcome to Being Senior with Sriram Selvan. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த கான்வர்சேஷனோட ஐடியாவே திங்க் ஸ்கூலோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து அப்ராட் எஜுகேஷன் வந்து டிகோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி டிகோட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இது இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அங்கே போகிறாங்கன்னா மணியும் அங்கே போகுது. ஸோ அந்த மார்க்கெட்டில் என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அங்கே ஸ்டார்ட் அப்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க பெர்ஸ்பெக்டிவில் ஒரு வீடியோ இருந்துச்சு. அப்போது அதில் நியர்லி 70 பில்லியன் வரைக்கும் தே ஆர் அஸ்யூமிங் தட் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கும்னு. லைக் அப்ராட் எஜுகேஷனில் ஓவரால் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல பீப்புள் ஆர் ஸ்டேயிங் தேர், ஃபுட், அகாமடேஷன் எல்லாத்துலேயுமே. ஸோ அதில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபின்டெக் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க, ப்ராப்டெக் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க அவங்க ஸ்டேயிங் ப்ராப்ளம்காக. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் உங்ககிட்ட ரீச் பண்ணியிருந்தேன். அது மாதிரி நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால வேறு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா மேபி லைக் அது ஒரு ஐடியேஷன் தானே. ஸோ அப்படி ஒரு போகும்போது தான் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இங்கேருந்து அங்கே போய் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ் ஓகே, ஆனால் இங்கேருந்து அனுப்புறதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நிறைய விஷயம் கிளாரிட்டி இல்லாமல் ஒரு அதை பற்றி எனக்கு பேசுகிறது யாரும் பெருசாக பேசுகிறது இல்லை. அந்த விஷயங்களே நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் சொன்னப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இட்ஸ் அ பிக் திங் டு டிஸ்கஸ்ன்ட்டு. ஸோ அதனால தான் அதோட எபிசோடாக பண்ணால் லைக் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அது ஆடியன்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இந்த பாட்காஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் அந்த அதர் சைட் ஆஃப் இப்போ நமக்கு படிக்க போகிறோன்னா அங்கே இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும் படிக்க போகிற விஷயங்கள்லேயே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த எபிசோடில் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், ஸோ எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், யார் சிவான்னு. ஐ நோ யூ ஃபார் அ வைல். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆடியன்ஸ் கொடுத்துருங்க. யார் சிவா, ஒய் சிவா இஸ் த ரைட் பர்சன் டு டாக் அபவுட் இட்ங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. நிச்சயமாக. மை நேம் இஸ் சிவராமன். I run a company called Europe Study Center. I'm the director of Europe Study Center and I take care of Chennai, Trichy, Coimbatore and Bangalore branches. நீங்கள் முன்னாடியே இன்ட்ரோவில் சொல்லியிருந்தீங்க, how big is this abroad education industry, the money involved. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம கான்செப்ட் ஆஃப் அப்ராட் எஜுகேஷன் வந்து நீட் பேஸ்ட். ஓகே, ஐ பிலீவ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மக்களுக்கு, இப்போ சென்னை மக்களுக்கு எடுத்து போனேன், இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு, இல்லை இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு டாப் 50 ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த ப்ராப்ளத்தை ஏதாவது ஒன்று உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்கி இஃப் தே கேன் ரன் இட் லைக் அ ப்ராப்பர் என்டிட்டி தென் ஃபைன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் யூரோப் ஸ்டடி சென்டர். ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு இருக்கு, அப்ராட் எஜுகேஷன்ல இவ்வளோ மணி இன்வால்வ்ன்றதெல்லாம் தாண்டி அது இங்கே ப்ரையாரிட்டி இல்லை. இங்கே இப்போ என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கு உங்களால் ஒரு தீர்வுகளை கொடுக்க முடியுமா முடியாதா? இன்றைக்கி வந்து தரமான கல்விங்கிறது என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம்மை தாண்டி இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது 95% கிடையாது. ஆமாம், தட் வி வில் டிஸ்கஸ் இன் திஸ் எபிசோட். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஹை குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறது? ஸோ என்ஐடிஸ், ஐஐடிஸ், ஐஏஎம் போன்ற யூனிவர்சிட்டிஸை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு வி சென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அது அண்டர் கிராஜுவேஷன் லெவல், போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல். ப்ளஸ் அப்ராட்னாலே எல்லாருக்குமே என்ன நினைப்பாங்க, இன்றைக்கும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் 99% எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, எங்கள் தாத்தா பாட்டி சொத்தை விற்றா தான் நாங்கள் ஃபாரின் போக முடியும், விச் இஸ் அட்டர்லி ராங். ஸோ ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கலான்றதே
நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. ஸோ வி கிரியேட் திஸ் அவேர்னஸ். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் சென்னை, ட்ரிச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் படிக்கிறத விட யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது காஸ்ட் எஃபெக்டிவையும் தாண்டி வேர் ரெண்டுமே மீட் ஆகுது. ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ தட் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் தான் இன்றைய கரண்ட் தேவை பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும்ன்றத 16 இயர்ஸாக ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் க்ளோஸ் டு என்னுடைய 4 ஆஃபீஸஸில் ஆல்மோஸ்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸை டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் 16th இயர். ஓகே. ஸோ அந்த லைக் ஒய் சிவான்னு இந்த கான்வர்சேஷன் கேட்டால் அந்த 16 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க யூரோப் மட்டும் சொல்லியிருந்தீங்க, அந்த வீடியோலேயே டீகோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு 1.8 million பீப்புள் இங்கேருந்து போகிறது மாதிரி அப்ராக்சிமேட் 2023 நடந்த டேட்டா படி அப்ராட் எஜுகேஷன் போகிறாங்கன்னா 65% ப்ரிஃபர் த பிக் 4. ஓகே. யூஎஸ் இருக்கும், யூகே இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கும், அப்புறம் கனடா இருக்கும். அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பாக்கி இருக்கிறவங்க தான் ப்ரிஃபர் அதர் கண்ட்ரீஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இப்போ யூரோப் மட்டும் சொல்லியிருந்தீங்க. ஒய் ஸோ பீப்புளாக ப்ரிஃபரிங் லைக் இப்போ ஒரு டிக்ளைன் இருந்தாலுமே ஸ்டில் பீப்புள் ப்ரிஃபர் மோர் த பிக் 4? இல்லை, இதில் மேஜர் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போனால் அப்ராட் போனால் இந்த கண்ட்ரீஸ் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஓகே, சரி, ஓகே, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, இதுக்கு மக்கள் போய் படிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் போய் படிக்கிறீங்க இல்லைங்களா, அங்கே தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போது நீங்கள் இந்த ஷோ பண்ணுறீங்க, இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபோன் எடுத்து ஒரு யூகே ப்ரொமோட் பண்ணுற ஏஜென்ட் கன்சல்டன்ட் கிட்ட ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. ஓகே, நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் பிரதர், உங்ககிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் நீங்கள் அந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்சியை ப்ரொமோட் பண்ண சொல்லுங்களேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிக் 4, டாப் 4, whatever, ஃபேப் 4. அந்த ஃபேப் 4ல் இருக்கிற ஐவி லீக் யூனிவர்சிட்டிஸ் ஏன் இந்தியாவில் யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கமிஷன். ஓகே. அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஆல் அபவுட் கமிஷன். ஓகே. கமிஷன் ஆன் வாட்? கமிஷன்னா இப்போ நீங்கள் எந்த அப்ராட் எஜுகேஷன் கம்பெனிக்கு போனீங்கனாலுமே ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ சர்வீசஸ்னால் எந்த பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கு எப்படி பணம் கிடைக்குது டு பே யுவர் ஸ்டாஃப் சேலரிஸ் அண்ட் ரன் தீஸ் ஆஃபீஸஸ்ன்னு யாருமே கேட்குறதே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஃபாதர், ஸ்டூடெண்ட்டோடைய ஃபாதர் வந்து ஒரு 20 lakhs 25 lakhs per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டுறாருன்னா அதில் 10 to 25% இஸ் பெய்ட் பேக் இன் த ஃபார்ம் ஆஃப் கமிஷன் டு தி ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ். அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே 99% இப்படி தான் இயங்குது. சரி, ஓகே, அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க, காலேஜ் இவங்களுக்கு கமிஷன் கொடுக்குது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி டாப் யூனிவர்சிட்டிஸ், ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி யாருக்குமே 10 பைசா கமிஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை இந்தியாவில் நீங்கள் ஐஐடி, என்ஐடிலலாம் வந்து நீங்கள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சீட்டோ, கோட்டாவோ இல்லை ரெக்கமெண்டேஷன்லையோலாம் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. சேம் வே யூ ஹவ் டு கம்பீட் globally to get a seat. ஸோ இதனால தான் நாங்கள் யூகேவோ, இந்த அயர்லாண்டோ, தீஸ் காட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ் கமிஷன் பேஸ் பண்ணி இருக்கிறத வி டோன்ட் ப்ரமோட். ஓகே. அதற்குண்டான நீங்கள் வந்து ப்ரூஃபுமே பார்த்தீங்கன்னா these 2 articles where it clearly states UK universities paying millions in agent fees to secure international students. ஓகே. ஸோ இது வந்து ஒரு எந்த ஒரு கல்லூரி சித் நீங்கள் வந்து பணத்தை குறி வச்சுட்டீங்களோ, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பிகம்ஸ் அ ஜோக். இட்ஸ் நாட் அ ப்ரையாரிட்டி. ஓகே. இப்போ யூகேல இருக்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட், பப்ளிக், அந்த டாப் டயரை விட்டுட்டீங்கன்னா, சரி, ஒரு கமிஷன் கொடுத்து ஒரு காலேஜ் உங்களை இன்வைட் பண்ணுது அப்படின்னா அந்த காலேஜை நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா எந்த யூஸுமே கிடையாது. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பிளெயினாக யூகே சரியில்லை, கனடா சரியில்லை, இன்றைக்கி ஜாப் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு நம்ம பேசுகிறதுல எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ப்ளஸ் இண்டூவில் வந்து ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலிங் யூகே யூனிவர்சிட்டிஸ் ரிலை ஆன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் டு கட் த டெஃபிசிட். இவங்க காலேஜ் மூடாமல் இருக்கிறதுக்கு நம்ம பணம் கட்டி இவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். இதான் நடக்குது. ஓகே. யூகே ஆர் அயர்லாண்ட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லா இந்த ஃபேப் 4ல் இருக்கிற டயர் 1 யூனிவர்சிட்டிஸை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் இதே கதை தான். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் through these sort of channels, we want to create this awareness among students what is happening. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போ நீங்கள் யூஎஸ் போகிறீங்களா,
டாப் 50 யூனிவர்சிட்டிஸ் தாராளமாக போய் படிங்க. யூகே ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தாராளமாக படிங்க. கனடா போகிறீங்களா, டொரண்டோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, ஃபைன். அது இல்லாமல் அதெல்லாம் போகாமல் நாட்டை குறி வச்சுட்டு இப்போ இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது இந்த கண்ட்ரிக்குள்ளே போயிடுங்க, உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும், ஏதோ ஒரு டிகிரி. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே, லைக் எனக்குமே நான் ஒரு ஜாப் சர்ச்சுக்காக துபாய் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு மல்லுகாய் தான் சொல்லியிருந்தார். காட் மேரட் ஹேவ் கிட் ஆக்சுவலி அவர் அதை தான் சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் அதை தான் பிளானாக இருக்குது, கனடாவில் போய் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அப்படி செட்டில் ஆகிற மாதிரி தான் பிளானாக இருக்குது. இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்கள். நம்ம அந்த மாதிரி ஐடியாலஜிலேயே நம்ம கிடையாது. நீங்கள் போங்க அஃப்கோர்ஸ், சரி ஓகே, டாப் யூனிவர்சிட்டிஸில் கிடச்சிருச்சு, 1.5 கோடி ரூபா மினிமம் உங்களுக்கு செலவாகும் ஃபார் 2 year டிகிரி. அது அடுத்த பிரச்சனை. ஓகே. ஸோ எங்களுடைய கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும், எஜுகேஷனுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணணும், why should I spend more? Our ideology is spend less, learn more. But இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, spend more, literally learn nothing. ஓகே. ஸோ ப்ளஸ் நம்ம இந்த யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா, ஷெங்கன் கண்ட்ரிஸ்னால் 29 கண்ட்ரிஸ் சேம் வீசா. ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், போர்ச்சுகல், ஹங்கேரி, செக் ரிப்பப்ளிக், வேர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ். பட் இது எப்போவுமே ஃபேமஸ் ஆகாது. ஓகே, வைஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக் ரிப்பப்ளிக் 100 to 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அலௌடு ஃப்ரம் இந்தியா. மாஸ் அடாப்ஷன் மாதிரி இல்லை. திஸ் 100-150 ஐ எம் நாட் ஷுர் பிகாஸ் அஃபிஷியல் நம்பர்ஸ் இல்லை. பட் நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு கவுண்ட் சொல்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியாங்க. ஓகே, எக்ஸ்க்ளூடிங் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அண்ட் ஃபியூ அதர் கண்ட்ரீஸ். எல்லா கண்ட்ரீஸ்லையுமே 100, 200, 300 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பர் இயர் இந்த கண்ட்ரிஸ்குள்ள உங்களால் போக முடியும். மொத்த கண்ட்ரிக்குமே சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. நீங்கள் யூகேல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான பேர் படிப்பான். எத்தனை நூற்றுக்கணக்கான யூனிவர்சிட்டி இருக்குது, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் யூரோப்பில் இல்லை, ஸ்கோப்பே இல்லை. இங்கே கவர்மெண்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் இட்ஸ் சப்சிடைஸ்ட் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன். கவர்மெண்ட் டேக் பார்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ சீட்ஸ் ஆர் லிமிட்டட். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் போய் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், அங்கே 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1000மே இன்ட்ரெஸ்டட்னா ஐ கேனாட் பிளேஸ். தட்ஸ் த டிஃபரெண்ட். நான் இப்போ இந்த போட்காஸ்ட், இந்த ஷோஸ்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நாட் ஃபார் மோர் பிஸ்னஸ். த பாயிண்ட் ஹியர், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுன்னு தெரிய வரணும். அவங்க அப்ராட் நீங்கள் போகாதீங்க, அது உங்கள் இஷ்டம். வி ஆல் ஹேவ் நோ சே இன் தட். பட் போகிறீங்களா, தப்பான இடத்துக்கு போயிடாதீங்க. ஓகே, சரி, நீங்கள் கண்ட்ரியை நம்பிட்டு யூனிவர்சிட்டி கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த ஏஜென்ட் என்ன சொல்லுவான், அந்த கண்ட்ரியில் எப்படியாவது போய்டும், லைஃப் செட்டில் ஆகிடும். அவன் ஆக்சுவலாக போய் சொல்லலை, லைஃப் செட்டில் ஆகிடும் தான் ஃபார் த ஏஜென்ட், நாட் ஃபார் த ஸ்டூடெண்ட். ஓகே, இங்கே அதான் ட்விஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக இது மாதிரி டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ் தான், கமர்ஷியலாக பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாத யூனிவர்சிட்டிஸ் சொன்னீங்க. தென் ஹவு யூ மேக் மணி, லைக் தே வில் கெட் மணி ஃப்ரம் த கமிஷன்ஸ். எஸ், தென் ஹவு யூ மேக் மணி. அது கரெக்டாக குட் கொஸ்டின். சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் டெல்லிங் யார்கிட்டையுமே நான் வந்து சேரிட்டி பண்ணுறேன், என்னங்க, ஐ ஆம் டூயிங் சர்வீஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஐ ஹவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் டு டேக் கேர், பிளென்டி ஆஃப் ஆஃபீஸர்ஸ். ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஆர் கண்ட்ரிக்கு என்ன சார்ஜஸ், இந்த சார்ஜஸில் வாட் இஸ் அவர் ஃபீ அண்ட் வாட் இஸ் தட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட், application fees and all these things, and everything collected in the bank account with the GST. ஓகே, 18% இதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. எவ்ரிதிங் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. அவங்களுக்கு பிரிண்ட் அவுட்டும் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப்லேயும் இருக்கும், இமெயிலையும் இருக்கும். இங்கே எந்த விதமான என்ன சொல்ல வர்றதுங்க, ஹிடன் அஜெண்டாவுமே கிடையாது. ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு விசிட், கலெக்ட் ஆல் இன்ஃபோ, தென் டிசைட் டு டூ இட் ஆர் நாட் டு டூ இட். ஓகே, நீங்கள் அந்த ப்ராசஸ் யூ ஆர் நாட் சார்ஜிங், லைக் இஃப் நீங்கள் அந்த டேட்டாஸ்லாம் கொடுக்குறது நத்திங். நீங்கள் வந்து இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணால் தான் அவனால் டிசைட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறீங்க, அவர் டிசீஸை டயக்னாஸ் பண்ண பிறகு தானே சர்ஜரி. டே ஒன்லேயே சர்ஜரி இல்லைல்ல. ஓகே. கன்சல்டிங் ஃபீஸ் மாதிரி எதுவும் இது பண்ணிக்கிறது. யூ கம் கலெக்ட் ஆல் இன்ஃபோ, வி எக்ஸ்பிளைன் ஆல் சார்ஜஸ். நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸை விசிட் பண்ணுறாங்கன்னா, மோர் தென் 3 ஸ்டூடெண்ட்ஸ் தே என்ரோல் வித் அஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆர் மேபி தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், ஆர் சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லும் போது எல்லாமே சொல்லுங்கள், எவ்வளோ செலவாகும், என்ன A to Z, அவங்க அப்பா அம்மா என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கணும், அண்ட் யூனோ ஆல் தீஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே வி எக்ஸ்பிளைன் தெம். ஓகே, எஸ். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, பிஸ்னஸ் மாடலாக பார்க்குறேன். லைக் பிஸ்னஸ்லேயும் வார்லேயும் லெவல்லையும் எதுவும் ஃபேர் இல்லைன்னு மாதிரி சொல்லுவாங்க. லைக் நம்ம எது தேவையோ அதான் தர்மம் மாதிரி. ஸோ அந்த கமிஷன் மாடலில்
அது ஒரு வே ஆஃப் மேக்கிங் மணி, லைக் யூ ஆர் டூயிங் இஸ் மேக் ஆஃப் மணி. அதில் என்ன நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, லைக் ஒய் நாட் இதை வந்து நடக்கக்கூடாதுன்னு மாதிரி, இல்லைன்னா நடக்கக்கூடாதுன்னு இந்த சென்ஸ் கூட கமிஷன் மாடல் சொல்லுங்க. கமிஷன் மாடலில் வாட் பேட் அபவுட் இட், லைக் தட்ஸ் அ வே ஆஃப் மேக்கிங் மணி அண்ட் தட்ஸ் அ வே ஆஃப் டூயிங் ஸ்டஃப். நீங்கள் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜுக்கு அமிச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் கமிஷன் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா நானுமே பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அதை. ஓகே ஓகே, நீங்கள் அந்த யூ ஆர் ப்ரொமோட்டிங் சப்ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ், அதுலேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் காலேஜோடைய லெவல் எவ்வளவு கீழே போறீங்களோ அவ்வளோ கமிஷன் ஏறும். ஓகே, குவாலிட்டி கம்மியாக அஃப்கோர்ஸ். ஓகே, ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு என்ன இப்போ காலேஜ் இருக்குங்க 35% கமிஷன் கொடுக்குறா, அதுக்கு மக்களை புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ மெனி இன்னசென்ட் பீப்புள். ஓகே, இவங்க இங்கே வந்து நம்ம அனுப்பும்போது இவங்கெல்லாம் அதை கோத்ரூ பண்ண மாட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸ், லைக் இங்கே போனால் ஃபியூச்சர் இருக்குமா இல்லையா? இன்னைக்கு இப்போ நம்ம சென்னையில் இன்னைக்கு 10 லட்சம் 15 லட்சம் கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்களே பேச்சுலர்ஸ்க்கு. ஓகே, இங்கே இருக்க காலேஜஸ் இன்னைக்கு அவேர்னஸ் கிடையாதுங்க. இன்னைக்கு அவேர்னஸ் கிடையாது. 2025 அவேர்னஸ் கிடையாது. என்ன பிரச்சனைன்னே நமக்கு தெரியாது. ஓகே, என்ன பிரச்சனைனே we don't understand. பிரச்சனை எனக்கு இப்போ நீங்க வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் என்ன சொல்லுதுங்க யூஎஸ்ல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ், கனடாவில் இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் நீங்க போய் படிக்கிறீங்க, அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு கமிஷன் கொடுக்குதுன்னா சூப்பர். சரி, ஏன் யூனிவர்சிட்டி கமிஷன் கொடுக்கணும்? ஆள் சேரலங்க, அதான் ஆள் சேரலங்க. அவங்க ப்ராசஸ் நடத்துக்கிறதுக்கே இங்கே இருந்தால் மார்க்கெட்டை தான் பார்க்குறாங்க இங்கே இருக்கிறவங்கள. எப்போ பணம் தான் பிரதானம்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் நோ மோர். என்ன நடக்குது? நம்ம இங்கேயும் ராங் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சிடறோம், போஸ்ட் கிராஜுவேஷனில் அங்கேயும் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சிடறோம். இது எப்படி இருக்குன்னா லைவ் மேட்ச்சில் பெட்டு கட்டிட்டு ஹைலைட்ஸ்லையும் பெட்டு கட்டுறோம், எப்படியாவது மாறிடும், எப்படியாவது வின் பண்ணிடுவோன்னு. சாத்தியமே கிடையாது. நீங்க பிரச்சனை என்னன்னு புரியாத வரை யூ கேன் நெவர் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் இதில் அங்கே போன அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ண அப்புறம் ஏஜென்சி டோன்ட் லைக் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? இப்போ அவங்க அனுப்பிடுறாங்க. ஸ்ட்ரகிள் தாங்க பாவம். எல்லாத்துலேயும் மாட்டிக்கிறது யாருங்க? இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்னோட எந்த இன்டர்வியூ வேணால் எடுத்து பாருங்களேன், எங்கேயுமே நான் ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ணவே மாட்டேன். நமக்கு என்ன உரிமை இருக்குது யங்ஸ்டரை ப்ளேம் பண்ணுறதுக்கு? வாட் ரைட் யூ ஹேவ், வாட் ரைட் ஐ ஹேவ்? நாட் ஈவன் த பேரண்ட்ஸ் ஹேவ். நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுத்துட்டு எல்லா கேள்வியும் கேளுங்க. ஓகே, குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்காம சும்மா நீங்கள் வந்து அவங்கள போய் இது சரியில்லை, உனக்கு இது தெரியல, அது தெரியல. நீங்கள் ஒரு காலேஜில் வந்து ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னாங்க, அதில் கண்டிப்பாக ஒரு 15-20 பேர் மேதாவிகள் இருப்பாங்க. அவங்க படித்து தான் பெரிய ஆள் ஆகணும்னு இல்லை, பேசிக் ஐக்யூ லெவல்ஸ் வில் பி ஹை. அந்த 10 பேர் அப்படி ஆகிட்டாங்க, மிச்சம் ஏன் தொல்லை? ஏன்னா 990 ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படி ஆகலைன்னு கேட்கக்கூடிய சொசைட்டி தான் நம்ம. அப்படிதான் கம்பேர் பண்ணுவோம். அப்படிதாங்க. அது எப்படி நீங்கள் ஹவு கேன் யூ கம்பேர் லைக் தட்? ஸோ மை ஐடியாலஜி இஸ் நீங்கள் வந்து யூ கிவ் ஹை குவாலிட்டி education, then ask the questions. At this point I would like to quote this article. பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட்டில் வந்த ஆர்டிக்கல், இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, என்னடா எவனுமே ஒன்று ஸ்டார்ட் பண்ணல, கரெக்டாக போட்டாங்க. எதை பற்றி? மோஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் நாட் ஜாப் ரெடி. இதை படிக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? அவங்க இல்லை, அவங்க பசங்க சரியா படிக்கலன்னு தான் நினைப்பாங்க. அவன் படிச்சுட்டாங்க, அவன் 65 75 வாங்கி டிகிரியை வாங்கிட்டான், அதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸு பரி சொல்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை பண்ணவே மாட்டோம். குவாலிட்டி எஜுகேஷனை அவனுக்கு கொடுங்க. சரி, குவாலிட்டி எஜுகேஷன்னா என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி ஹை குவாலிட்டி ப்ரொஃபஸர்ஸ் வேணும், உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் வேணும், ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் வேணும், லேட்டஸ்ட் சிலபஸ் வேணும். இதெல்லாம் கொடுத்துட்டு யங்ஸ்டர்ஸை நிற்க வச்சு எல்லா கேள்வியும் கேளுங்க. இதெல்லாம் கொடுக்காம சும்மா அவங்கள போட்டு ட்ரபிள் பண்ணாதீங்க. அவங்க எதையாவது பண்ணி பொழைச்சிக்கிறாங்க. அட்லீஸ்ட் டோன்ட் டிமோட்டிவேட் தெம் அண்ட் அட்லீஸ்ட் டோன்ட் கம்பேர் தம் வித் அதர்ஸ். எவ்ரிபடி இஸ் யூனிக். கண்டிப்பாக யூ ஆர் யூனிக். நீங்கள் உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணணும், யூ வாண்ட் டு bring a different impact to the society, you are doing this. நான் எஜுகேஷன் ஒரு டூலாக எடுத்து இந்த மாதிரி பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்றது நம்ம பண்ணுறோம். தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் இன்னைக்கு வந்து சில பேர், நிறைய பேர் ஏன் இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸை நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தட் ஆல்சோ லீட்ஸ் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்னீங்க யூரோப்பில் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குது, நம்பர் வந்து கம்மியாக, கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னால் இங்கே ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் இங்கே கிடைக்கல. ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் அதர் டாப் யூனிவர்சிட்டின்னு அகைன் ஐ கிளாரிஃபை.
நிறைய பேருக்கு டாப் யூனிவர்சிட்டி நிறைய பேர் மைண்டில் என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஓகே. நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது உங்கள் அப்பா பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை குறிவைக்காத கல்லூரிகள். கேபிடேஷன் ஃபீ, அந்த ஃபீ, இந்த ஃபீ இல்லை ஜென்ரலாகவே. அண்ட் அந்த கவர்மெண்ட் அந்த யூனிவர்சிட்டியோட இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ ஸ்பெண்ட் தேர் மணி. எப்படி இருக்கும்னா, ஒரு யூரோப்பில் ஒரு நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம ஊர் ஐஐடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% approximately comes from government. ஓகே. ஆமாம். 30-40% comes from industries. ப்ராஜெக்ட்ஸ், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 10% comes from student. இதுதான் யூனிவர்சிட்டி. உங்கள் காலேஜுக்கு உங்கள் யூனிவர்சிட்டிக்கு தேவையான 100% ஆஃப் ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய அப்பா பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா, அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே போய் படிக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இல்லாமல் ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நம்ம படித்து டிகிரி வாங்குறது அழகாக வீடு கட்டிட்டு ஒரு வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்காததுக்கு சமம். ஓகே. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யூரோப்பில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இங்கேயும் டாப் காலேஜஸ் கிடைக்கல, நான் லைக் யூஎஸ்ஓ யூகேயோ போனால் லைஃப் சேஞ்ச் ஆகும் மாதிரி ஒரு நம்பிக்கையில் போகிறாங்கன்னா, லைக் இப்போ மாதிரி டாப் யூனிவர்சிட்டி இல்லாமல் லைக் இந்த மாதிரி கமிஷன் பேசிஸில் போகிறாங்கன்னா, அதனால லைக் அங்கே ஸ்டாண்டர்ட் இருக்காதுங்கிறீங்க. அங்கே போனப்போ என்ன ஆகும்? ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு புட் இன் எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்ஸ். ஏன்னா இங்கே ஒரு பக்கம் பணம் போயிட்டுருக்கோம், அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணணும். நம்ம என்னுடைய ஐடியாலஜி என்னென்னா, இதெல்லாம் இந்த ஹர்டல்ஸ் எல்லாம் எதுக்கு, நம்ம எதுக்கு அப்ராட் போகிறோம்? படிக்கிறது, குவாலிட்டி எஜுகேஷன். யாருமே ஒரு யங்ஸ்டர் கிட்ட அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. எதுக்கு பார்ட் டைம் ஜாப்? எதுக்கு இன்னொரு நாட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் வேலை செய்யணும்? வாட் இஸ் அ நீட்? இன்னைக்கு இதெல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி. ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் உட்காந்துட்டு நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் யார் டிசைட் பண்ணுவா? த டீன் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆர் த டீன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி. நீங்கள் யார் ஸ்காலர்ஷிப்பை டிசைட் பண்ணுறதுக்கு? இந்த ஸ்காலர்ஷிப்ஸு நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவீங்க, அப்புறம் என்னது படிக்கும் போதே கை நிறைய சம்பாதிக்கலாம், படித்து முடிச்சோன்னா வேலை வாய்ப்பு வாங்கிடுவீங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, பல ஆண்டு காலங்களாக தாரக மந்திரமாக இருக்குது டு மிஸ்கைட் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். லேக் ஆஃப் ஜாப்ஸை நம்பாதீங்க, லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நம்புங்க. லேக் ஆஃப் ஸ்கில்ஸ்னால் அந்த ஸ்கில்ஸை எங்கே டெவலப் பண்ணிக்கலான்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். தட் யூ கேன் டூ இட் இன் அ நான் கமர்ஷியல் யூனிவர்சிட்டி விச் டசன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி. ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெண்டே குறிதாங்க, ஏதர் பணத்தை சம்பாதிக்கணும், இல்லை பசங்களுக்கு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம ஊர் ஐஐடிக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கணுன்ற குறி இருக்குமா? இல்லை. அவ்வளோதான் விஷயம். யூனிவர்சிட்டியோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பிளைண்டாக போய் சேர்ந்துருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. இதெல்லாம் எதையுமே பார்க்காம இது சரியில்லை, அது சரியில்லை, எக்கானமி சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல, வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பேசிக்கிறது நோ பாயிண்ட். ஓகே. ஸோ நம்ம இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக போகலாம். நீங்கள் எப்படி இந்த செக்மெண்ட்குள்ளே வந்தீங்க லைக் 16 years பிஃபோர்? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐ வாஸ் இன்டு எனர்ஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ நம்ம பேஷன் ஃபுல்லாகவே ரெனியூபிள் எனர்ஜி. ஓகே. ஸோ somehow I wanted to after working for a few years, I wanted to somehow bring this இந்த டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட ஃபைனல் இயர் டிகிரி ப்ராஜெக்டே வந்து சென்னையில் தான் பண்ணேன். ஓகே. பட் இங்கே வந்து இந்த டெக்னாலஜி ஆர் நியூ திங்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுறது இட்ஸ் a very big challenge. ஓகே. நீங்கள் அப்ராடில் படிச்சுட்டு அந்த டெக்னாலஜி ஐ வாண்ட் டு பிரிங் இட் ஹியர். ஓகே. பட் இங்கே இருக்கிற சூழல், several other factors. என்ன மாதிரி ஆக்சுவலி அது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா மாதிரி. ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படி கூட நீங்கள் வைக்கலாம். ஓகே. அதாவது ஃப்ரம் வேஸ்ட் டு எனர்ஜி. வேஸ்ட் டு எனர்ஜி. ஆல் இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஆமாம், அதுலேருந்து பயோகேஸ் கெட்ஸ் ஜெனரேட்டட். பயோகேஸ் இஸ் CH4 + CO2 + சல்ஃபர். நம்ம டெக்னாலஜி ஒன்றும் இல்லை, இந்த கேஸை பிரிச்சிடும். இந்த CH4 மட்டும் வச்சுட்டு, மீத்தேனை மட்டும் வச்சுட்டு, இந்த கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபரையும் இட் செப்பரேட்ஸ். ஓகே. வெறும் மீத்தேன் மட்டும் இருந்து அதை நீங்கள் 200 bar ப்ரெஷருக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா that is nothing else than CNG, compressed natural gas. Natural gasனா CH4. ஓகே. compressed natural gas. ஸோ நீங்கள் தூக்கி போடுற வேஸ்ட்லேருந்து நீங்கள் உங்களோட சிட்டி பஸ்ஸஸை ரன் பண்ணலாம். ஹவ் அமேசிங். ஓகே. சிஎன்ஜி மூலமாக. ஹவ் அமேசிங். இதுதான் ப்ராஜெக்ட். இது ஏதோ நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூரோப்பில் நான் படித்த யூனிவர்சிட்டி லிங்க்ஷோப்பிங் இன் ஸ்வீடன், திஸ் டெக்னாலஜி இஸ் தேர் ஃபார் 30-40 years. இது ஏதோ நேத்தி கண்டுபிடிச்ச டெக்னாலஜிலாம் இல்லை. யூரோப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் டுடே பஸ்ஸஸ் ரன் அவுட் ஆஃப் வேஸ்ட். வென் யூ கேன் கன்வெர்ட் த வேஸ்ட் டு எனர்ஜி and run your transportation system in the city without diesel or petrol, இதை விட உங்களுக்கு என்னங்க டெக்னாலஜி இருக்கு? ஓகே. பொல்யூஷனும் கம்மியாகும். இட்ஸ் நேச்சுரல் திங். உங்களுக்கு பொல்யூஷன்ற கான்செப்டே கிடையாது. அது பொல்யூட் பண்ணுறது பண்ணாது. நீங்கள் வந்து பெட்ரோலா டீசல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஆர் சேவிங் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ட்ரைட் ஃபார் செவரல் இயர்ஸ், நத்திங் வாஸ் ஹேப்பனிங். அட் த சேம் டைம் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்ட் அப்.
இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா தான் அது ஸ்டார்ட் அப். திஸ் இஸ் மை டெஃபினேஷன். பீப்புள் மே அக்செப்ட் இட், மே நாட் அக்செப்ட் இட். இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையே உயர்தரமான சுகாதாரம், அதாவது ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல். அடுத்த தேவை என்னென்னா உயர்தரமான கல்வி, accessible to all. நான் எடுத்தது இந்த செகண்ட் பாயிண்ட். ஓகே, உயர்தரமான கல்வி ப்ளஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஓகே, அந்த ஐடியா என்ன ஆச்சுது? உங்க சிஎன்ஜி ஐடியா என்ன ஆச்சுது? தட்ஸ் ஜஸ்ட் அட் த பேக் பர்னர், அவ்வளோதான். ஓகே, see இங்கே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ எனி நியூ திங்ஸுங்க. அண்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் வித்தவுட் எனி சார்ட் ஆஃப் பேஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஒரு அளவுக்கு தான் யூ கேன், ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் எல்லாமே. ஒரு பாயிண்ட், டு சர்டன் பாயிண்ட். லக்கிலி ஐ ஸ்டார்டட் வி ஸ்டார்டட் யூரோப் ஸ்டடி சென்டர் parallelly. அந்த எந்த பாயிண்ட்ல போனீங்க? சரி, இது ஒர்க் ஆகலன்னு போனீங்களா? இல்லை parallel, all parallel தான். see I never believe in doing anything new. Not you have to try parallelly different aspects. Okay, tomorrow sitting and regretting இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்ன்ற கேள்வியே கிடையாது. We can do everything parallel. பேக்கப் இருந்துச்சு. பேக்கப் பண்றதுல both were parallel. ஓகே, parallel தான். பேக்கப் இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரியான. அப்புறம் இது நீங்க ஃபுல் டைமா பர்சீவ் பண்ணலாம். of course இது plus இப்போ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ 1000 ஸ்டூடண்ட்ஸ்னா எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ், எவ்வளவு ப்ராசஸஸ், எவ்வளவு டெலிகேட் விசிட்ஸ். இட்ஸ் 24/7 ஆக்டிவிட்டி. ஈவன் திஸ் வீடியோ வி ஷூட் ஆன் அ ஹாலிடே. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, அந்த மாதிரி தான் ஃபுல் பிஸியாக இருக்கும். இதை பற்றி நெட்டில் தேடும்போது நிறைய இப்போ கனடா தான் ரொம்ப எப்போவும் லைக் நியூஸில் வந்து பெரிய விஷயமா எப்போவுமே அடிபடுறது கனடா தான் இருக்கும். லைக் யூகே அப்பப்போ இருக்கும், அதை பார்த்துருக்கேன். நிறைய அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் வந்து நிறைய இதில் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஃபேக் சர்டிஃபிகேட் அடித்து அனுப்பிடுறது, ஃபேக் ஆஃபர்ஸ் கொடுத்தே அனுப்பிடுறாங்க. அங்கே போனால் அங்கே காலேஜ் இருக்கிறதும் இல்லை. சில டைம் அங்கே காலேஜ் போனாலுமே அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா 2000 பேர் மொத்தமாக திரும்ப அனுப்பி இருந்திருப்பாங்க போல். அந்த 2000 பேரில் 80% குஜராத் அங்கே நார்த்தில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நிறைய அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸில் அகாடமிக்ஸ் ரிப்போர்ட். பட் என்ன இது வந்து நார்த் சவுத்துன்னு சொல்ல முடியாது, இல்லை நான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் ஒரு ஜென்யூன் ஸ்டூடெண்ட் வந்து நான் ஜென்யூன் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சே இதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சே நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் லக்கை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு கம்மி பர்சன்டேஜ் தான், ரொம்ப கம்மி. இது வந்து இது வந்து ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் இல்லை, ஏன்னா அவங்க தெரிஞ்சே தான் அதை செய்கிறாங்க. ஓகே, அதற்குண்டான கான்சிக்வன்சஸ் தே வில் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸில் போகிறவங்கலாம் தே நோ தே வாண்டட் டு. அஃப்கோர்ஸ் பட் இது சூப்பர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சப்ஸ்டாண்டர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகும்போது தான் வந்து இங்கே பிரச்சனையே ஆகுது. இந்த கமிஷன் பேஸ் பண்ணி ஆல் தீஸ் திங்ஸ். அந்த ஸ்டாண்டர்டுக்காக இங்கே யாரும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புறது இல்லை. ஓகே, அது வந்து கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள், ரொம்ப மைனாரிட்டி. ரொம்ப ஸ்க்ரூட்டனிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது இப்போல்லாம். ஓகே, முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச்டு. ஓகே, ப்ளஸ் இப்போது எந்த இடம்னு நான் சொல்ல வரல, சில இடத்துல இருந்தெல்லாம் நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும். அவங்களெல்லாம் எங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேயே வெளில அனுப்பிச்சிடும், சாரி பிரதர் இந்த யூனிவர்சிட்டி பண்ணுறது இல்லைன்ட்டு. ஓகே, போகஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஃபார் வாட்? மாஸ்டர்ஸ்க்கு வரும்போது. ஓகே, அவங்க ஓகே 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 புரியுது. அந்த யூனிவர்சிட்டி பேரை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். 16th இயர் சித் டாங்கீஸ் இயர்ஸ் நம்ம இதில் இருக்கிறோம். ப்ளஸ் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை நம்ம யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பும் போது எங்களுக்கும் கெட்ட பேர். ஓகே, இப்போ தான் எனக்கு அது கிளாரிட்டி கிடைக்கிது. இது மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க, ஐ வாண்ட் டு கோ டு யூரோப் மாதிரி. நீங்கள் அந்த டைம் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடாதா? ஓகே ஓகே ஓகே, அதுதான் கேட்குறேன். எஸ், ஓகே, அது வந்து ஸ்மால் பர்சன்டேஜ் தான் பண்ணுறாங்க. பட் லைக் யாருமே அதை இது பண்ணுறது இல்லை. நீங்கள் வி வில் ஹெல்ப் யூ ஆன் தட் மாதிரி யாருமே பண்ணுறது இல்லை. தோஸ் ஹூ நீட் வில் கனெக்ட் வித் த பீப்புள் அண்ட் ஓகே. ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி நான் வந்து ட்ரை பண்ணேன் யூரோப் அப்படின்னா. அப்பாவோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் வந்து இதாக டிரான்ஸ்லேட்டராக இருந்தாங்க, ஜெர்மனில் இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க பையனை வேணா அனுப்புன்னு சொல்லும்போது நான் அப்போ 3rd இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் நாகர்கோயிலில். அங்கே பெருசாக எக்ஸ்போஷர்லாம் எனக்கு இல்லை. அப்போ நானும் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன் போகும்போது. அப்போது 10+2+4 படித்தா தான் போக முடியும் மாதிரி வந்துச்சுது. நான் யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் மெயில் அனுப்பினேன். எனக்கு மெயில் எந்த ரிப்ளையும் வந்த மாதிரிலாம், ஜெர்மனுக்குள்ளே மியூனிச் அது மாதிரிலாம் மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் எதாவது ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணேன், ஃபிகர் அவுட் பண்ண முடியல. எனக்கு அந்த ஏஜென்சி இல்லை நான் ஒரு கன்சல்டேஷன் போகணுங்கிற தாட்டும் இல்லை. லைக் நான் ஏதோ ஒரு மெஸ்அப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே ஐஎல்ஸ் படிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஐஎல்ஸ் கிளாஸ் சேர்ந்து லைக் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்போஷர் இல்லை, எனக்கு கரெக்டான வேயும் யாருமே சொல்லவும் இல்லை. நான் பயங்கர மெஸ்அப் பண்ணிட்டேன் அந்த விஷயத்த. ஸோ நான் ட்ரை பண்ணவே கரெக்டாக. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ யூரோப்பில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போகலான்ட்டு அவங்களாவே இது பண்ணி போகலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா த பாயிண்ட் ஹியர் இஸ் ஃபஸ்ட் நாங்கள் இப்போ வந்து எங்கள் மூலிமா தான் போங்கன்னு நான் எங்கேயுமே பதிவு செய்யலை.
இஸ் பாசிபிள் ஃபார் நீங்கள் ஸ்டூடெண்ட். வந்து சில கண்ட்ரிஸ் ஒன்லி வி ப்ராசஸ், ஓகே, they cannot do it directly. சில கண்ட்ரிஸ், மெனி கண்ட்ரிஸ் ஆர் தேர். நாங்கள் சொல்ல வர்றதே என்னென்னா விசிட்டர்ஸ், கலெக்ட் இன்ஃபோ, என்ன ப்ராசஸ், என்ன எலிஜிபிலிட்டி, ஹவு டு அப்ளை, வென் டு அப்ளை, என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன் தேவை. இப்போ நீங்கள் சொன்னீங்க 10+2+4 வேணும்னு சொல்லிட்டு ஃபார் ஜெர்மனி, அதுவே தப்பு. ஓகே, இட்ஸ் நாட் நீடட். ஓகே. நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் யூரோப் போக முடியும், அதையும் வேற சொல்லுவாங்க. ஜெர்மன் கிளாஸ் ஜாயின் பண்ணி IELTS ஜாயின் பண்ணி ஃபுல் மெஸ் பண்ணிட்டேன். இதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. அப்போ தான் டக்குன்னு அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உங்கள் முன்னாடி வரும். என்னது அது? இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். UK ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன், UK படிக்கணுமா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுத்துரும். அப்போ தான் நீங்கள் அடுத்த 24 வருஷம் இதை நினச்சி கஷ்டப்பட முடியும். ஓகே, அந்த பாயிண்ட்ல என்னன்னா சொல்யூஷன் கிடச்சுன்னா டக்குன்னு உங்களை ஒரு பிளகின் பண்ணி சொல்லி முடிச்சிடுவாங்க. ஓகே ஓகே, டக்குன்னு பிளகின் பண்ணி டக்குன்னு முடிப்பாங்க. அந்த டைம் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்துச்சு, என்னடா இது ஒரு வேயே தெரியலையேன்னு மாதிரி. நாங்கள் வில் பி வெரி கிளியர். இப்போ நேதி கூட கிரிக்கெட் ஆடும்போது ஒரு பையன் கேட்டேன், ஆனால் நான் வந்து இப்போ போகணும் அப்படின்னா, ஹி ஹேட் வெரி குட் ப்ரொஃபைல். ஐ செட் வெயிட் பண்ணி பண்ணுவோம், நீ முன்னாடியே நான் காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம், இப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போவோம். இப்போ கிடைக்கிற லாஸ்ட் 2-3 யூனிவர்சிட்டிஸை விட்டுட்டு ஒரு டைம் எடுத்து ப்ராப்பர் யூனிவர்சிட்டிஸ் போவோம். சார் நாங்கள் சொல்ல வர்றதே இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கள், ஹேவ் ஆல் டேட்டா. ஒன்ஸ் யூ ஹேவ் த டேட்டா, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுங்க. அண்ட் இதை மட்டும் மறந்துடாதீங்க, ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். ஓகே, நீங்கள் தயவு செஞ்சு உல்டாவாக பண்ணாதீங்க. இந்த கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதிகம் செலவு பண்ணி படிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பணம் கிடக்கு, எவ்வளோ இருக்குன்னே தெரியல, நாங்கள் சும்மா ஜாலிக்கு போகிறோம். கண்டிப்பாக போங்க. ஓகே, ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ அண்ட் ஹூ கேன் ஸ்டாப் யூ? கண்டிப்பாக. பட் இந்த நிகழ்ச்சியெலாம் யாருக்கு அப்படின்னா, ஒரு 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 ரிசோர்ஸஸ் கரெக்டாக வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். இதை வச்சு அவன் வாழ்க்கையில் இந்த கல்வியின் மூலிமா அவன் அடுத்த லெவல் போவான் அப்படின்னு அவன் வந்து நினச்சி பிளான் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தான். திஸ் இஸ் தி ஓகே அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆல் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுங்க. இவங்க வந்து இவங்களுடைய மொத்த ரிசோர்ஸஸுமே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து இந்த கல்வியில் போடுறாங்க. இன்றைக்கி 5 லட்சம் 6 லட்சம் கேபிட்டேஷன் ஃபீஸு, சொத்தை விற்று, நிலத்தை விற்று படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அதற்குண்டான பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாம் முடிஞ்சு பேரண்ட்ஸும் அவங்க அம்மா அப்பா உட்காந்து தனியாக பேசுகிறாங்க. நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்தோம், நல்ல காலேஜும் டாப் காலேஜஸில் சேர்த்துருக்கோம், அப்போயுமே பையன் அடுத்த லெவல் போக முடியலையே. இவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க. நான் கோயம்புத்தூரில் மீட்டப் வச்சுருந்தேன். மீட்டப்புக்கு ஒரு பையன் வந்திருந்தான், காலேஜ் பையன் தான். ரொம்ப லைக் நான் ஸ்டார்ட் அப் சம்மந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுனால வந்து நிறைய பிளான் இருக்குது ப்ரோ, ஆனால் எனக்கு படித்து முடிச்சா வேலைக்கு போகணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா நான் நிறைய கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்துட்டேன். ஸோ வீட்டில் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி சொத்தை விற்ற மாதிரியான ஸ்டேஜில் தான் வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி சேவிங்ஸை கொடுத்து நான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அது ரிகவரி பண்ணுறது வரைக்கும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு 3, 4, 5, 6 இயர்ஸ் போயிடும். பை த டைம் த ப்ரைம் டைம் இஸ் கான். அதுலேருந்து அவன் ஸ்டார்ட் அப் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த மேரேஜ், அது இது அதுன்னு வந்துட்டு மெனி பீப்புள் அவங்க கெரியரை தாண்டி அடுத்து என் பையனையாச்சும் நான் இது நல்லா பண்ணுவேன்ற மாதிரி ஆனால் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அக்டோபர் 2024 வந்தது. ஒன்லி 10% ஆஃப் 15 lakh இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு தான் வேலை கிடைக்குதுன்னு போட்டிருக்கு. ஓகே, அவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக தான் அந்த 10% ஆஃப் 15 lakhsனா 1.5 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு தான் வேலை வாய்ப்பு. ரிப்போர்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட். எல்லாமே வி ஸ்பீக் ஹியர் வித் டேட்டா. ஓகே, இந்த 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்க பண்ண போகிறாங்க? இது 2024 ரிப்போர்ட்டுங்க. ஓகே, லேட்டஸ்ட். அடுத்த வாரம் அடுத்த 15 லட்சம் இறங்குது உள்ள மார்க்கெட்டில். 2025 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு. ஆமாம், அவங்க வராங்களே மார்க்கெட். எக்ஸாக்ட்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி நம்ம சொல்யூஷன்ஸை கொடுக்க போகிறோம்? ஓகே, அண்ட் அந்த ரிப்போர்ட் தான் போட்டிருக்கு இதுலேயுமே. இது டிசம்பர் ரிப்போர்ட். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், வொர்த்லெஸ் டிகிரிஸ் ஆர் கிரியேட்டிங் அன் அன்எம்ப்ளாயபிள் ஜெனரேஷன் இன் இந்தியா. ஓகே, ஒரு ஜெனரேஷனே அன்எம்ப்ளாயபிளாக இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பழியை யார் மேலே போடுறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் சரியில்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸால் ப்ரோக்ராமிங் பண்ண முடியல. அப்புறம் எப்படிங்க டிகிரி கொடுத்தீங்க? ஆமாம், அது யாராவது கேட்பாங்களா? என்னை தவிர யாரும் கேட்க மாட்டாங்க. ம் 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 சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம்,
இப்போ நீ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக படித்தவன் என் யூடியூப் சேனலில் இருக்குது, 50 இன்டர்வியூ இருக்குது இந்த ஷோ பப்ளிஷ் ஆகும்போது, அங்கே போய் இன்னொரு 50 இன்டர்வியூ போட போகிறேன், போய் பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. ஸோ இஃப் த செனரியோ இஸ் தேர், இந்த மாதிரி ஒரு நல்ல மார்க் வந்துடுது. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சுது, நான் ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறது ஒரு காலேஜ் போகும்போது என்னோடய மார்க் ஷீட்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன எல்லாத்துக்கும் 100 போட்டிருக்கு, இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வரேன் மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. லைக் இட்ஸ் ஹேப்பனிங், அதை நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இஃப் தேட்ஸ் அ செனரியோ, எனக்கு பேப்பர்லாம் நல்லா இருக்குது, நான் வந்து ஜெர்மன் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், டாப் யூனிவர்சிட்டி போகணுன்னா அந்த மார்க் வச்சு போகலாம். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் மட்டுமே அடிப்படை இல்லை. அதுதான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க என்ன நினைக்கக்கூடாது, ஓகே நிறைய மார்க் இருக்கிறவங்க தான் யூரோப் போக முடியும், ஃபாரின் போக முடியும். கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து 60-65% எடுத்தவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுனும், 90-95 கோல்டு மெடலிஸ்ட் எடுத்தவங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுன்னும் சொல்கிறதுன்றது அடிப்படையில் தவறு. நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் வாங்குங்களவா பாராட்டுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த கம்மி மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க. if the people approach யூனா இல்லை அப்ரோச் பண்ணுறாங்க கண்டிப்பாக சில க்ரைட்டீரியாஸ் இருக்கலாம். சில யூனிவர்சிட்டிஸ் இந்த மார்க் இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில யூனிவர்சிட்டிஸ் இருப்பாங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் மார்க்ஸ், லெட்ஸ் டாக். இன்டர்வியூ மாதிரி லெட்ஸ் டாக். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ சிவராமன் சொல்லிட்டாரு, அதனால அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ தே ஆர் கோயிங் டு அசஸ் யூ, தே ஆர் கோயிங் டு டாக் டு யூ, எவாலுவேட் யுவர் இன்ட்ரெஸ்ட், அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ். ஓகே, அந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ அங்கே இருக்கதா? கண்டிப்பாக வித்தவுட் மார்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு பர்டிகுலர் டொமைனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். சரி, அதுக்குன்னு வந்து 40-45% வாங்கினாலாம் போக முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். சரி, இந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம் விசிட், ஓகே, எல்லா இன்ஃபோவையும் கலெக்ட் பண்ணுங்க, அதன் பிறகு பண்ணலாமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா 99% எங்கள் ஆஃபீஸுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி எங்களுக்கு தெரியாது சார், அரசல் புரசலாக கேட்டிருக்கோம், பட் கான்க்ரீட்டாக இதுதான்ன்றது தான் தெரியாது. நீங்கள் மற்ற அப்ராட் எஜுகேஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா 15 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க. ஓப்பன் கியூபிகல்ஸ் இருக்கும், என்ன படிக்கணும், இந்தாங்க இதுதான் காலேஜ், இந்த லிஸ்ட்டில் கூட செலக்ட் பண்ணிக்கங்க, உங்கள் சார்ஜஸ் என்ன, ஃப்ரீ. 15 நிமிஷத்தில் மொத்த கன்சல்ட்டிங்கே முடிஞ்சிடும். நாங்கள் 90 மினிட்ஸ் பேசுவோம். 90 மினிட்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஓகே, இஃப் ஈ ஃபீல்ஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட் 9 மினிட்ஸ் கூட பேச மாட்டோம். ஓகே, அதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலே அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே. உங்களுக்கு எந்த பாயிண்ட்லேயும் தோணியிருக்கா இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெகுலேட்டட் இல்லை, லைக் எனி ஒன் கேன் ஸ்டார்ட் அண்ட் எனி ஒன் கேன் டூ திஸ் ஸ்டஃப்ஸ்ன்னு இருக்கு. இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வரணும்னு. ஆன் வாட் பேசிஸ் ரெகுலேஷன்? நீங்கள் வந்து இது வந்து ஐடியாலஜி பேஸ்டு ரெகுலேஷன். இப்போ நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்ராடில் போகக்கூடாதுன்னு உங்களால் யாராலையும் சொல்ல முடியாது இல்லை. நீங்கள் கமிஷன் வாங்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு மக்களை ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பாதீங்கன்னு ரெகுலேஷன் வரப்போகிறது இல்லை இல்லையா? ஆமாம், அதை நம்ம கொண்டு வர முடியும். கம்ப்ளீட்லி அன்ரெகுலேட்டட், நீங்கள் தான் அசஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அட்லீஸ்ட் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லணும், அதை ரெகுலேட் பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் வாங்கி தர்றேன், நீ படித்து முடித்தோடனே வேலை வாய்ப்பு வாங்கிடுவ, நான் உனக்கு எஜுகேஷன் லோன் வாங்கி தரேன், இதெல்லாம் சொல்கிறத நிறுத்துறதுக்கு உண்டான ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக வரணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் தம்பியை நாளைக்கு கூப்பிட்டு வர்றீங்க கவுன்சிலிங்க்கு, எல்லாம் சொல்லிட்டு சிவராமன் எல்லாம் ஓகே வேலை கிடச்சிரும்ல, கேன் யூ கிவ் அஷூரன்ஸ்னா என் பதில் என்னவாக இருக்கும்? அது அவன் கையில் தான், அவன் கையில் இருக்குது. சரி, அவன் கேட்பான், சரி சார் வேலை என் கையில் தான் இருக்குது, நான் வேலை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை. சில பசங்க கேட்பாங்க இதை, வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, எப்படி சார் வேலை வாங்கணும்? அது சூப்பர் கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது எடுத்தேன்னா ப்ராப்பர் டயட். டயட்னா ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட், 7 hours ஆஃப் ஸ்லீப் minimum, uninterrupted, full focused on your education, ignore negativity. இப்போ எவனோ ஒருத்தன் எதையா பண்ணி தோத்துட்டான்னா அவனை பார்த்து லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் என்ன பண்ணிடுறாங்க, அதை பண்ணாமல் விட்டுறாங்க. ஓகே, நமக்கு அதான் எதையா பண்ணி வின் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவனை பார்த்து ஒரு 100 பேர் மோட்டிவேட்டும். இன்னைக்கு தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, நெகட்டிவ். இப்போ ஒரு பேரண்ட்டே எடுத்துக்கலாம், அவன் பையன் நம்ம அனுப்புகிறோம், அவன் அங்கே போய் ஃபாரினில் போய் பெரிய லெவலில் வின் பண்ணிட்டான்னா, என் பையன் நல்லா படித்தான், குட் கண்ட்ரி, குட் யூனிவர்சிட்டி, யூரோப் ஸ்டடி சென்டர் நல்லா கைட் பண்ணுவாங்கன்னு. அவன் அங்கே போய் சரியாக படிக்காமல் அவன் அங்கே போய் வேலை வாய்ப்பு வாங்காமல் இருந்தோம்னா, இது சரியில்லை, நாங்கள் சரியில்லை, யூனிவர்சிட்டி சரியில்லை நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஓகே, இதை போய் இன்னொரு பேரண்ட் கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா. இன்னைக்கு தான் நம்ம சமூகம் பிறருடைய வெற்றியும் பிறருடைய தோல்வியும் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் சொல்கிறது யூனிவர்சலி அக்செப்டட். டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க,
கம்மியாக செலவு பண்ணி நிறைய படிங்க. ஓகே. அண்ட் வாழ்க்கை ஒரு முறை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அண்ட் வேலை வாய்ப்பு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. டெவலப் பண்ணிக்கிங்க உங்கள் ஸ்கில் செட்டை. ஓகே. ஸ்கில் செட் டெவலப் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான இன்க்ரீடியண்ட் 100 ஏக்கர் கேம்பஸ் காலேஜ் கிடையாது. நான் 1000 பஸ் வச்சுருக்கேன், ஏசி கிளாஸ் ரூம் வச்சுருக்கேன்றதெல்லாம் இல்லை. ப்ரொஃபஸர்ஸ், தரமான ஆசிரியர்கள். ஓகே. ஹவு தே வேலிடேட் ஆன் தட் ஆக்சுவலி? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் யூரோப்பியன் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பார்ட் டைம் ப்ரொஃபஸர்ஸ். ஓகே. பார்ட் டைம்னா 3-4 ஹவர்ஸ் தான் பர் டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில். ஓகே. பேலன்ஸ் டைம். தே ஹேவ் தேர் ஓன் கம்பெனிஸ், ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், பப்ளிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ். இஸ் இட் ஸோ? ஆமாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நாலேஜை இந்த காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல டைம், அதோட சிலபஸை மேட்ச் பண்ணிடுவாங்க. ஓகே. நானே இந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இங்கே கேட்டதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. 6 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய பஸ் ஏறி அவங்களோடைய 6 மணிக்கு பஸ்ஸில் இறங்கும் போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் என்ன? ஓகே. இல்லையே. இந்த பாருங்க, சென்னைஸ் அண்ணா யூனிவர்சிட்டிஸ் டு பேன் 2000 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். ஏன்னா அதே ஃபேக்கல்ட்டி அவர் பேரை பற்பல காலேஜில் போட்டு விட்டார். எதுக்கு? அஃபிலியேஷன் வாங்குறதுக்கு. இதை அண்ணா யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சிட்டு. ஓகே. அது புரியல எனக்கு. அது அஃபிலியேஷன், அதாவது இப்போ ஒரு ப்ரொஃபஸர், இப்போ உங்கள் காலேஜ்னா இத்தனை ப்ரொஃபஸர் இருக்கணும் சித், 50 ப்ரொஃபஸரோ 60 ப்ரொஃபஸரோ இருக்கணும். ஆனால் 60 ப்ரொஃபஸருக்கு சேலரி கொடுக்கணும்ல. ஓகே, புரியுது. இப்போ ஒரே ப்ரொஃபஸர் பேரை 6-7 யூனிவர்சிட்டியில் போட்டுக்கிட்டீங்கன்னா, ஓகே, நம்பர்ஸ்க்காக எல்லாமே பேப்பருக்கு தானே, எல்லாம் பேப்பர் தான். 2000 ஃபேக்கல்ட்டி பேண்ட். ஓகே. இது எந்தெந்த காலேஜஸ் இதில் இன்வால்வ்டு பேர் இல்லை. அதுக்குமே வழி வரதில்லை. ஆசிரியர், கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களே இதை போன்ற செயலில் ஈடுபடும் பொழுது, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி பேரண்ட்டு அவங்களுடைய சன்னை லைஃப் இந்த மாதிரி ஒரு காலேஜில் சேர்த்தாருன்னா, சரி 2000 ஃபேக்கல்ட்டியை பேன் பண்ணுறீங்க, தூக்கி வெளில போடுறீங்க, ஃபைன், வி அப்ரிஷியேட். இந்த 2000 ஃபேக்கல்ட்டிஸ்க்கு கீழே போகஸா கல்வின்னு ஒன்று கொடுத்தீங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆஸ் யூஷுவல் என்னது? பட்ட நாமம் தான், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அண்ட் இதை பற்றி ஏதாவது கல்வியாளர்கள் பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டில்? இல்லை, இதை பற்றி பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்கு? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. தரமான ஆசிரியர்கள் இருந்தால்தான் தரமான கல்வி இருந்தால் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்கு அப்புறம் 15-20 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணியிருந்தால் தான் ப்ரொஃபஸர் ஆக முடியும். ஓகே. சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகே, ஃபுல் டைம் ஆகணும். கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இயர் ஆன் இயர் பப்ளிகேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் கனெக்டோட பசங்க படிக்கணும். ஏன் ஐஐடி ஸ்பெஷல்? தே ஒர்க் வித் இண்டஸ்ட்ரீஸுங்க. ஓகே. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்தியாவில் இருக்க பெஸ்ட் பிரெயின்ஸ் ஐஐடியில் போகுது, அதனால ஐஐடி பெஸ்ட்டு. அதுவும் ஒரு காரணம், இல்லைன்னா நான் சொல்ல வரல. இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இருக்கும், அதுதான். இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இல்லாமல் யூனிவர்சிட்டி இயங்கும் பொழுது சும்மா நம்மளே ஒரு புக்கை கொடுத்து அதிலே படித்து அதிலே எக்ஸாம் எழுதி இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்லாம் படிக்கிறதுனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. இண்டஸ்ட்ரியல் கனெக்டோட நீங்கள் படிங்க. லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தால் என் பாயிண்ட் என்னதுங்க? வெற்றி. யூரோப்பில் ஆனால் நான் அனுப்பிச்சு படித்து இது கேட்டேன். ப்ரொஃபஸர்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே பார்ட் டைம்னா அவங்களுடைய டைம் ஷெடியூல் அப்படி இருக்கும். இப்போ காலேஜ்லேயே உட்காந்து இசி ஏ செக்ஷன், இசி பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன்லாம் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. அவங்க சப்ஜெக்ட்ஸுக்கு வருவாங்க, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மீட்டிங் இருந்தால் தே ஸ்பெண்ட் டைம். இப்போது நாங்கள் இந்த ஷோக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே காலேஜாக ஏறி இறங்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹைட்ரஜன் டெக்னாலஜி பற்றி என்லைட்டன் பண்ணியிருக்கோம். ஓகே. உங்களுக்கு உங்கள் கோர் இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்ததுனால எல்லா டாபிக்ஸும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் வித் ஹைட்ரஜன், அந்த ப்ரொஃபஸர் வந்தார், அதை பண்ணியிருக்கேன். இது எந்த ஏஜென்சி, கன்சல்டன்சி, நீங்கள் டெக்னிக்கல் இனோவேஷன், டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரணும்னு யாராவது எதையாவது பண்ணியிருக்கீங்களா? உங்களால் தான் பண்ண முடியுமா? முடியாது. இவங்க வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்கும் பார், பார்த்தீங்களா? அவர் ஒருவர், ஆமாம், எங்கள் காலேஜில் படிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அவர் ஒரு ராமாயணம் மகாபாரதத்தை சொல்லிட்டு போவார். மீனிங் ஹீ டெல்ஸ் ஹிஸ் ஓன்
பெஸ்ட் திங் அபவுட் them. அப்போ அந்த இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய காலேஜ் இங்கே இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் கொண்டு வந்து ஹைட்ரஜன் டெக்னாலஜி என்ன, இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இந்த சேலஞ்சஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம். இப்போ எல்லாரும் பேட்டரி கார்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி லித்தியம் தான் பேட்டரி கார்ஸுக்கு தேவை. லித்தியம் எங்கேருந்து வருது? எந்த நாட்டில் இருக்குது லித்தியம்? ரஷ்யா, சைனா. சைனாவும் நமக்கும் ஆல்ரெடி பிரச்சனை. ஆமாம், ரஷ்யாவில் இப்போ இருக்குது. வி அண்ட் ரஷ்யா ஆர் க்ளோஸ் அசோசியேட்ஸ். ஃபியூச்சர் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? அது யார் கையிலுமே. அப்புறம் எப்படி நீங்கள் பேட்டரி டெக்னாலஜியை வந்து வேர்ல்டு வைடு கொண்டு போவீங்க? நேஷன் வைடு எப்படி கொண்டு போவீங்க? ஆல்டர்னேட்டிவ் வேணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணோம், ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன் எதுலேருந்து வருது? H2O, வாட்டர். அந்த ஹைட்ரஜனை ஸ்டோரேஜ் பண்ணுறதுல தான் இன்றைக்கி சிக்கல் இருந்துச்சு. அதை த யூனிவர்சிட்டி தட் ஐ brought from Slovakia, they have solved it. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் they got so excited. நீங்கள் என்னென்னா தெளிவான பிஸ்னஸ் மாடல். இந்த டேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன் தரேன், யூ பே ஃபார் வாட் யூ கெட், அவ்வளோதான். ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் அப்ரோச். 16 இயர்ஸாக நீங்கள் எப்படி சர்வைவ் ஆவீங்க? அதுக்கு நான் யாருக்கா வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், எந்த ஃபால்ஸ் ப்ராமிசஸ், அஜெண்டாஸ் கிடையாது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் த ஃபோக்கஸ். ஆமாம், அந்த மாதிரி நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணேன், அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிடுங்கன்ட்டு. ஓகே, ஸோ இது ரொம்ப ஃபேசினேட்டிங் ஃபேக்டாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், இல்லை இண்டஸ்ட்ரியில் டே டு டே இருக்கவங்க தான் வந்து கிளாஸ் இருக்குது. அது மாதிரி வேறு என்ன மாதிரியான ஃபேக்ட்ஸ் இருக்குது? ஃபேக்ட்ஸ் முக்கியமாக, எஸ்பெஷலி இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எது சப்ஜெக்ட்டு, எது ஒரு டிகிரியாக படிக்கலாம், எதை சப்ஜெக்டாக படிக்கலாம், ஆர் எதை டூல்ஸாக யூஸ் பண்ணலான்ற கன்ஃபியூஷன் இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ ஏஐ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? ஏஐ வந்து என்னதுங்க, உங்கள் எல்லா ஜாப்ஸையுமே எடுத்துகிட்டு போயிட போகுது அப்படின்றாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, கால்குலேட்டர் வந்ததுனால அக்கௌண்டன்ஸ் தேவையில்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதான் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் எதை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் அவேர்னஸும் நம்மக்கிட்ட இல்லைங்க. எதை பேச்சுலர்ஸில் எடுக்கணும், எதை மாஸ்டர்ஸில் எடுக்கணுன்ற அவேர்னஸ் கிடையாது. எதுக்கெல்லாம் நம்ம பிஹெச்டி வரைக்கும் படிக்கணுன்ற அவேர்னஸுமே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கேட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா, யூனோ அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங்ன்ற கோர்ஸே பேச்சுலர்ஸில் கிடையாது. யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடையாது. கிண்டி கேம்பஸில் நான் வெப்சைட்டில் இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அட்லீஸ்ட் கிடையாது. அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் மிஸ்டர் வேல்ராஜ் கிளியராக சொல்கிறார், we have no plans to start a BTech course in AI in any of the campus colleges. ஓகே, we have flexible curriculum where you can integrate these courses. ஓகே, அதான இதுல எல்லாம் இருக்கு. மற்றபடி அடுத்தடுத்த காலேஜில் எல்லாம் நீங்கள் தானே கேட்குறீங்க, அதனால அவங்க கொடுக்குறாங்க. OADS நீங்கள் வந்து அவ்வளவு பேஷனேட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்தீங்கன்னா பேசிக்காகவே யூ கேன் கோட் வெல், தென் சூஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட் பேச்சுலர்ஸ். எக்ஸாக்ட், என்கிட்ட கேட்டிருந்தாங்க AIDS இல்லை AI கோர்ஸ் இருக்குது சேர்க்கலாம் சொன்னேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா படித்தா எதுக்கு வேணால் போய்க்கலாம். அவ்வளவு பேஷனேட்டாக இருந்தால். ஆனால் நான் காலேஜஸில் போய் பேசும்பொழுது மோர் தென் 60% தேசே இது ஏன் எடுத்தோன்னு தெரியல சார். எங்கள் நெய்பர் அங்கிள் ஒருத்தர் வந்து சொன்னார், எங்கள் காலேஜுக்கு ஒருத்தர் வந்து பேசினார், அவர் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்லாம் படிக்கலாம், நம்ம உயிர் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு பேசிடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஐ ஹாவ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் கோர்சஸ். இப்போ ஒரு ஃபாதர் இருக்கார், அவருக்கு 3 சில்ட்ரன் இருக்காங்க, இவன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, என்னங்க இவன் 2வது இவன் 3வது ஃபேவரெட்னு யாராவது பேசுவாங்களா? ஆல் ஆர் சேம். எனக்கு பிபிஏவும் ஒன்று தான், சைக்காலஜியும் ஒன்று தான். ஓகே, ஸோ அது அந்த மாதிரி டெக்னிக்கல் இல்லாமல் பிபிஏ சைக்காலஜி படிக்க போகிறாங்களா? ஏன் படிக்கக்கூடாது? தாராளமாக படிக்கலாம். யூரோப்பே படிக்கிறேன் தாராளமாக. நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறேன், இன்ஜினியரிங் அனுப்புகிறேன், மேனேஜ்மெண்ட் அனுப்புகிறேன், சைக்காலஜி அனுப்புகிறேன். ஓகே, ஃபாரின்னாலே நம்ம ஒன்று மாஸ்டர்ஸில் இன்ஜினியரிங், அப்படி இல்லை MBA மாதிரியே இருக்குது. இது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் எல்லாமே அனுப்புகிறோம். எனி கோர்ஸ் அதர் தேன் மெடிசன் பிஃபோர் ஐ கெட் இன் டு மெடிசன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற கோர்ஸஸை மாஸ்டர்ஸில் வச்சுக்கிங்க. பேச்சுலர்ஸ் நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. அண்ட் இந்த AIDS இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களோட இன்ஜினியரிங் ப்ராசஸஸ் இருக்குல்ல, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எய்ட் பண்ணுறதுக்கும் தான். அது கோராக இருக்க போகுது. ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸில் வாட் யூ சூஸ்ன்றதுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து படிங்க. அண்ட் இந்த கோர்ஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, இந்த கோர்ஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எவராலையும் சொல்ல முடியாது. ஓகே, எல்லாத்துக்கும் சைக்காலஜிஸ்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆமாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கோர், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் எல்லாமே கோர் தான். ஸோ நம்ம வந்து கரெக்டான அண்ட் ப்ளஸ்
ட்ரெண்டில் இருக்குது, ரைட்டு, நமக்கு வருமா? அவங்க வரணுமா, அது பார்க்கணும்ல. இப்போ எல்லாரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிட முடியுமா? எல்லாரும் பைலட் ஆக முடியுமா? அப்புறம் எப்படி எல்லாருமே டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் எப்படி ஆக்குவீங்க? நானே MS டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் படித்தேன். நான் அந்த ட்ரெண்டுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெண்டில் மாட்டின மாதிரி. அதுதான் சொல்ல வர ரசி. நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணுறதே எதுக்குன்னா அவேர்னஸ். புரியுது. நீங்கள் நம்ம இந்த யூடியூப்பில் நம்ம இன்டர்வியூஸ் போடும்பொழுது கமெண்ட்ஸ் கீழே போட்டிருக்காங்க, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இந்த இன்டர்வியூஸ் பார்க்குறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ இன்ஃபார்ம்டாக இருப்பாங்க பேரண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் யூரோப் போக முடியுமா? முடியாது, சீட்டு கம்மி. நீங்கள் எந்த காலேஜில் வேணால் ஜாயின் பண்ணுங்க, இந்தியாவோ அப்ராடோ எங்கே வேணாம். HOD என்ன படிச்சிருக்காரு, என்னென்ன பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சிலபஸ் இன்னைக்கு லேட்டஸ்டா, என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இருக்கு யூனிவர்சிட்டியில், அதை பாருங்க. பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, மெஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, வார்டன் ஸ்ட்ரிக்டா, இதெல்லாம் பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக எங்கேயுமே அது ப்ரொபோஷனலாக கிடையாது. ஓகே, நமக்கு எது பயனளிக்குமோ அதை செய்வோம். நாங்கள் 1 year டிகிரி ப்ரொமோட் பண்ண மாட்டோம், மாஸ்டர்ஸு PG டிப்ளமாவோ ப்ரொமோட் பண்ண மாட்டோம். என்னால் அந்த பையன்கிட்ட, இந்தா தம்பி எல்லாம் சேர்த்து வச்சு 80 லட்ச ரூபா ஆகுது, நீ கடன் வாங்கி ஆஸ்திரேலியா போன்னு என்னால் ஆஃபர் லெட்டர் கொடுக்க முடியாது பிரதர். என்னால் பண்ண முடியாது. மற்றவங்க பண்ணுறாங்க, வாழ்க வளமுடன், என்னால் பண்ண முடியாது. ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். அண்ட் எப்போவுமே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் பண்ணிங்கனாலே உங்கள் அப்ராட் எஜுகேஷன் சக்ஸஸை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் இதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் வின் பண்ண மாட்டீங்கன்னு யாரும் உட்காந்து சொல்ல முடியும். ஒரு ஸ்டூடியோவில் ஒரு 2 மைக் வச்சுட்டு இவங்க வின் பண்ணுவாங்க, இவங்க வின் பண்ண மாட்டாங்க, இட்ஸ் ரபிஷ். they go through lot of struggles. Why we have to struggle? நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க 100 meters 200 meters, எதுக்கு பின்னாடி ஒரு சாண்ட் பேக்கை போட்டுட்டு ஓடுறீங்கன்னு தான் கேள்வி. ஆமாம், நல்லா ஏன்னா வார்ம் அப் பண்ணிவிட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் இல்லாமல். ஓகே, பி ஸ்மார்ட், ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். நான் ஒரு பையன் கேட்டான், இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் வந்து யூடியூப்லேயே படிச்சிடலாமே சார் அப்படின்றான். எல்லாமே இப்போ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிங்க, அப்புறம் இன்றைக்கி என்ன ஆச்சு, நீ கம்பெனிஸு திரும்ப கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டா. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். சேம் வே கல்வி, ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ், கவர்மெண்ட்டும் இன்வால்வ்டு, ஸ்டூடெண்ட்ஸும் இன்வால்வ்டு, இண்டஸ்ட்ரீஸும் இன்வால்வ்டு. ஆமாம், அந்த செட்டப்பில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எஜுகேஷன். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஈவன் இன் 2050 இல்லை என்ன சொல்கிறது, எந்த வருஷமோ வராது. ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்க கடைசியாக பண்ண ஒரு எபிசோடில் அவர் வந்து மாஸ்டர் சஸ்டைனபிலிட்டிக்காக யூரோப்பில் தான் படிச்சிருந்துருப்பாங்க. இப்போ சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா பாட்டிலேருந்து எல்லோரும் வந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் சஸ்டைனபிலிட்டி பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறையாக இருந்துச்சு. அவருக்கு இங்கே இருக்கும்போது இருந்த வியூவும் அங்கே போயிட்டு வந்த அப்புறம் இருக்கிற வியூவும் மொத்தமாக வேறையாக இருந்துச்சு. நாங்கள் சொல்கிறதும் அதே தான். வாழ்க்கை ஒரு முறை, நீங்கள் பேக்கை பேக் பண்ணி ட்ராவல் பண்ணணும். ஓகே, அதுக்கு தாத்தா பாட்டி சொத்தை விற்று ஃபாரின் போகக்கூடாது. ஓகே, ஆப்டைமலாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறீங்கனால யூரோப் போகலாம். ஏன்னா சென்னையிலே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3 lakhs 4 lakhs 5 lakhs 6 lakhs 7 lakhs வரைக்கும் போயிடுச்சு. நான் சொல்கிறது கேபிட்டேஷன் இல்லாமல், பஸ் இல்லாமல், மெஸ் இல்லாமல். ஸோ இது உங்கள் மைண்ட் செட் தான். எண்ட் ஆஃப் த டே மைண்ட் செட் தான். ப்ளஸ் என்கிட்ட எந்த கன்ஃபர்மேஷனும் கேட்காதீங்க. வேலை கிடச்சிடுமா, ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துருவீங்களா, இது அது எதுக்கும் எனக்கு சம்பந்தம். ஐ எம் ஒன்லி எ ஃபெசிலிட்டேட்டருங்க. ஐ எம் ஒன்லி எ ஃபெசிலிட்டேட்டர் and make use of this platform. That's all I wanted to say. ஃபைன். ஆக்சுவலி இது நல்ல புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் ப்ரொஃபஸர்ஸ். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா லைக் சொல்லித்தரேன், எங்களுக்கும் அது ரொம்ப புதுசாக. நான் தான் அந்த கோர்ஸில் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணது, ஃபஸ்ட் பேட்சாக ஜாயின் பண்ணியிருந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷனாக தான் இருந்துச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் வந்து இப்போ பேச்சுலர்ஸில் ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க, யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இன்ட்ரெஸ்டாக தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணுறது யார் கையில் இருக்குது? ஆசிரியர் கையில் இருக்குது. ஒரு லெக்சரை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதும் போரிங் ஆக்குறதும் லெக்சர் கையில் தான் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் கவனிக்கலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் கவனிக்காத மாதிரி நீங்கள் ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்க? மேக் இட் இன்ட்ரெஸ்டிங், மேக் இட் இன்ட்ராக்டிவ், மேக் இட் சப்ஜெக்டிவ். ஆமாம், அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வந்து எடுக்கும்போது திங்ஸ் வேர் மச் டிஃப்ரென்ஸ். எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு எல்லாமே ப்ரொஃபஸர்ஸ் தான். இப்போ இன்னைக்கு அதுதானே பிரச்சனை. கண்டிப்பாக. ஸோ ப்ரொஃபஸர்ஸ் இல்லாமல் நான் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம். அண்டு லாஸ்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு சே, இது ரீசெண்டாக தான் நானே கேட்டுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு, இஸ் எ வெரி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர், பட் நவ் ஹி ஹஸ் கான் டு த இண்டஸ்ட்ரி. காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் சொல்லிக் கொடுக்குறத நிறுத்திட்டார். ஏன்னா மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் ரொம்ப ஹை பெய்டு சேலரிஸ்லாம் வேண்டாம்ப்பா, யாராவது ஒரு ஜூனியரை போட்டு முடிச்சிருங்க. அங்கேயும் என்னதுங்க, காஸ்ட் கட்டிங்.
ஓகே 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 நீ ஒரு ப்ரொஃபஸருக்கு அவருக்கு எதிர்பார்க்குற சேலரிஸை கொடுத்தா தானே அவர் செல்ஃப்லெஸ்ஸாக அவரால் டீச் பண்ண முடியும். நீங்கள் அங்கேயும் பிடிக்கணும், அங்கேயும் நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இங்கே கவுண்டரில் அதிகம் வாங்கணும்னு நினைக்கும் போது மாட்டிக்கிறது 2 சைட்லேயும் யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நான் இந்த மாதிரி விஷயங்கள் லைக் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போதும் இந்த விஷயங்கள் எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த திங்ஸ்கோலோட இதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ தூரம் போகிறாங்க, அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்டெக் இருக்குது, அவங்க ஃபாரெக்ஸுக்காக இந்த பிரச்சனை லைக் ஃபாரெக்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குன்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே இருந்தேன். ஆனால் இந்த எஜுகேஷனும் லைக் எஜுகேஷன், இதுவும் எஜுகேஷன் தான் ஆப்வியஸாக. இந்த விஷயத்தை பார்க்குறது, ஏன்னா இப்போ பாட்காஸ்ட் பார்க்குற ஒருத்தவங்க கூட அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காருன்னா போகிறாருன்னா யூ கேன் எஜுகேட் ஹிம் இன் அ பெட்டர் வே. இல்லை நீங்கள் வந்து நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பண்ண போகிறீங்க, ஆனால் there will be only very few podcasts which will be applicable for everybody. அது மாதிரியான ஒரு எபிசோட். இப்போ ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன் சார், உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லு, இப்போ தான் நான் படிக்க போகிறேன், ஓகே யூ செக் வாட் இஸ் வாட். இல்லை நாங்கள்லாம் வந்து 40-45 இயர்ஸ் சார், எங்கள் பசங்கள்லாம் இப்போ ஸ்கூல் முடிக்க போகிறாங்க, ஃபார் தெம் ஆல்சோ திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக ஒரு பேரண்ட் அவங்க பசங்களுக்கு தரமான கல்வி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அவங்க இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்கான்னு அவங்க வேற ஒரு கன்சல்டிங் செக் பண்ணுங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு கன்சல்டிங் போகிறாங்க, அங்கேயுமே இந்த க்ரைட்டீரியா கேள்வி கேட்கலாம்ல. தே கேன் ஆஸ்க். இது அந்த நாட்டின் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டியா, சிலபஸ் லேட்டஸ்டா, ப்ரொஃபசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா, கேளுங்க. ஆமாம், அந்த கேள்வி கேட்டேன், எதுக்கும் பதில் இருக்கு. ஓகே, ஏன்னா அதெல்லாம் இல்லையே. இல்லை, ஓகே 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 ஓகே. ஆனால் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான பாயிண்டாக இந்த எபிசோடு இருக்கு. இந்த எபிசோட் நான் அதை தான் கேட்குறேன். யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்கள் கொஸ்டின் கேட்க கேட்க எல்லாம் மாறும். கண்டிப்பாக எல்லாமே மாறும். அப்போ 1000 பேர் அனுப்ப முடியும் பிரதர், அவ்வளோதான். எத்தனை லட்சம் பேர் 12th எக்ஸாம் எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை லட்சம் பேர் இங்கே காலேஜஸ் முடிக்கிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20-25 lakh people are there, meaning finishing university, UG and finishing school. 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 25 lakhs people, பேரண்ட்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா திங்ஸ் வில் சேஞ்ச். அதுதான் இந்த பாட்காஸ்டோட அப்ஜெக்டிவ். ஓகே, எல்லாரும் என் ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் யூரோப், இது இல்லை. கண்டிப்பாக ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஆமாம், இதே ஆமாம், இதே கொஸ்டின் கேட்டால் போதும், இல்லை எந்த தப்பும் இல்லை. கண்டிப்பாக காலேஜ் என்ன நினைப்பாங்க, என்னப்பா எல்லாரும் இதே கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க, அவங்க மாறுவாங்க. நீங்கள் எதையுமே கேட்கல, போய் பணத்தை போய் கொட்டி கேபிடேஷன் ஃபீஸ் சேர்றீங்கன்னா இதை விட இன்னும் மோசமாக போகக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இது நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ், எனக்குமே நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், நம்ம நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் உங்கள் 20th இயர்லாம் வரும்போது சொல்லுங்கள். லைக் திங்ஸ் வுட் பி மச் டிஃப்ரெண்ட். இஃப் யூ வாண்ட் we will bring 2-3 students. Sure. I will sit aside. You interview them. கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இங்கே படித்ததுக்கு அங்கே படித்ததுக்கு என்ன வித்தியாசம், எந்த மாதிரி யூரோப்பியன் எஜுகேஷன் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. தே வுட் லவ் டு ஷேர் தேர் திஸ் திங். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெனிஃபிட் அடைஞ்சோம் சார், நாங்கள் வந்து இதை நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்கும்போது வி ஆர் ஆல்சோ அவங்க ஒரு கிவிங் பேக் மாதிரி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலி ஆமாம், நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்ததே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். நைஸ். ஆனால் அது ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் அப்ஸ் பாட்காஸ்ட்டாக மாறிச்சு. இன்ட்ரெஸ்ட்டில் நான் எப்படி வந்துட்டேன். சூப்பர். ஒரு 4-5 எபிசோடு எடுத்தேன். ஸ்டூடெண்ட் சீனியர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதோட கோரே என்னென்னா, எனக்கு ஒரு பாயிண்டில் வேலைக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது, நம்ம காலேஜ் படித்து முடிச்சா டேரெக்டாகவே நம்ம ஃபேங்குன்னு சொல்கிறாங்க, லைக் இப்போ மேங்குன்னு சொல்கிறாங்க, மெட்டாவில் கூகுளில் எல்லாம் டேரெக்டாக போக முடியும், பெரிய பெரிய கம்பெனிக்கு போக முடியும். நம்ம தாட் ப்ராசஸ்க்கே போக மாட்டோம். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தது அந்த பாட்காஸ்ட்டு. ஆனால் அது அப்படி ஸ்டார்ட் அப்ஸ்னு வந்துருச்சு. ஸ்டூடெண்ட் சீனியர்ஸில் இப்போ ஒருத்தர் இருக்கார், லக்சம்பர்கில் அமேசானில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எப்படி இங்கே ஒரு Tier 3 காலேஜ்லேருந்து லக்சம்பர்க் வரைக்கும் போனாருங்கிற ப்ராசஸ் டீகோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஐ வில் ட்ரை டு 2 வருஷம். see anything to create awareness to the students and parents and anything in the lines of spend less, learn more. You can assume Europe Study Center is in. Okay. Anything so, on the awareness front. இது பண்ணா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட். லெட்ஸ் டூ இட். ஆமாம், தட்ஸ் இட். கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் அவங்களுக்கும் கிடச்சிடட்டும். அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதும். கரெக்டான கேள்வி கேட்கும்போது எவ்ரிஒன் அவேர்னஸ், ஆஸ்க் கொஸ்டின்ஸ், எவ்ரிதிங் வில் சேஞ்ச். இட் வில் நாட் சேஞ்ச் ஓவர் நைட். ஆமாம், அப்கமிங் இயர்ஸ். ஃபைன். ஸோ இந்த எபிசோட்ஸ் லைவ் ஆனோன்னா ஐ வில் ஷேர் த ஃபீட்பேக்ஸ் வித் யூ. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். Thank you so much. Thank you sir. Thank you so much. இன்னைக்கு லீவ் வேறு இன்னைக்கு. No problem. மீட்டிங் யூ. ஸோ வில் லுக் ஃபார்வர்ட் டு த திங். Thank you so much. Thank you so much.